வெல்கம் டு மொக்க ஸ்டோரிஸ் மக்களே. போன எபிசோடில் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்க மொக்க ஸ்டோரிஸ்குள்ளே போவோம். எப்பயும் போல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கிளாஸ் முடிச்சதும் பிரேக் போனாங்க. டீனுவும் நிலாவும் பிரேக் போகும்போது அப்போ மீனுவும் ராஜுவும் அங்கே இருந்தாங்க. நிலா, வாங்க ஏன் தனித்தனியாக இருக்கோம், எல்லோரும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்தாங்க. எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டாங்க. டீனு, நான் 10 days லீவுடி, மேரேஜ் முடிச்சுட்டு பார்க்கலாண்டி அவன் சொல்லிட்டு போயிட்டான். இப்படியே டேஸ் போக நிலாவோட மேரேஜ் டேட் வேறு வந்துருச்சு. எல்லோரும் எப்படி போகலான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் நிலாவோட மேரேஜுக்கு போயிட்டு வந்தாங்க. நிலாவுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு சாப்பிட்டு ரிட்டன் வந்தாங்க. நிலாவும் அவன் மேரேஜ் முடிஞ்சு ஆஃபீஸ் வந்தான். என்னடி டீனு, ஜாலியாக இருந்த போல நான் இல்லாமல்? எனக்கு என்னடி ஜாலி, உனக்கு தான் லீவ் போட்டு ஜாலியாக வர்ற. என்னடி இனிமேல் ஆஃபீஸா இல்லை என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆஃபீஸ்லாம் இல்லடி, வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணு, இல்லை அப்படின்னா வேலையை விட்டு நின்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கேட்டு போலாதாண்டி நானே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியாடி, சரி கேட்டுப்பாரு, என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், வீட்டில் இருந்து பண்ணுற மாதிரி ஓகே சொல்கிறாங்களான்னு பாரு அப்படின்னு சொன்னான். சரிடி அப்படின்னு இவ்வளோ சொன்னான். டீனு, சொல்லுடி நிலா, எல்லாத்துக்கிட்டையும் இனிமேல் பேசுடி, எல்லோரும் நல்லா தான் பேசுகிறாங்க, நீயும் இனிமேல் அவங்கக்கிட்ட பேசு அப்படின்னு டீனுக்கும் அட்வைஸ் பண்ணுறா. சரிடி நான் பேசுகிறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்கிறா. நான் இல்லைன்னு சொல்லி தனியாக இருக்காத, நீ வந்துட்டு மீனுக்கிட்ட பேசு, அவள் நல்லா பேசுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இவ்வளோ சரி பேசி பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லி பேசுகிறா. இந்த எபிசோடில் நிலா மேரேஜ்க்கு எல்லோரும் போயிட்டு வந்தாங்க. நிலாவும் மேரேஜ் முடிஞ்சு ஆஃபீஸ் வந்துட்டா. நிலா இந்த ஆஃபீஸில் இருக்க போகிறாளா இல்லை வேலையை விட்டு நிற்க போகிறாளான்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபார் மொக்க ஸ்டோரிஸ்.